சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை திருவள்ளூரை சுற்றி கனமழைக்கான மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கார்கே வழங்க கேட்போம். கார்கே, வணக்கம். மேகங்கள் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது, மழை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க போகிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்று காலையில இருந்து லேசான மழை சென்னையில பதிவானது அப்படின்றத நம்ம பாக்குறோம். காலையில கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாத மழையாக இருந்தது. இப்போது புதிய மேகங்கள் உருவாகி இருப்பதால கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக திருவள்ளூர் மாவட்டத்துல கனமழை பதிவாகி இருக்கிறது. இங்க இப்ப காட்சிகள்ல பார்க்கறதுல எல்லோ கலர்ல இருக்கக்கூடியதான் கனமழை மேகங்கள். ப்ளூ கலர்ல இருக்கிறது அந்த ரேடாருடைய காட்சிகளை பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது லேசான மழைக்கான மேகங்கள். இப்போ டிவிஎல் அப்படின்றது அந்த டிவிஎல் அப்படின்றது திருவள்ளூர்ல அந்த மேகங்கள் முழுமையா வந்து மழையை கொட்டி கொண்டிருக்கிறது. அது சென்னைக்கு பக்கத்துல சிஹெச்என் போட்டிருக்கு பாத்தீங்களா, அது சென்னைக்கு பக்கத்துல அந்த மேகங்கள் இருக்கிறது. சென்னையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்கள்ல இப்போ வடசென்னையில மழை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தகவல் சொல்றாங்க. சென்னைக்கு அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்துல லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது அங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும், இங்க கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். இது அடுத்த 2 மணி நேரத்திற்கு இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து வானிலை ஆய்வு மையத்துடைய ரேடார் தகவல். அபிஷியலா வந்து வானிலை ஆய்வு மையம் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு நவ்காஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா இன்னும் வந்து அபிஷியலா இப்போ இந்த புதிய மேகங்கள் தொடர்பாக கொடுக்கவில்லை அப்படின்னாலும் கூட தனியார் வானிலை ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வட சென்னையில கனமழைக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல சவுத் சென்னையிலும் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சில மணி நேரங்கள்ல இல்ல சில நிமிடங்கள்ல சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால அடுத்த 2-3 மணி நேரங்கள் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த மழை மேகங்கள் நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்கே. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.